வணக்கம். தினமலரின் இன்றைய தலைப்புச் செய்திகள். தவேக தலைவர் விஜய் நடித்த படம் ரிலீஸ். விரைவில் ஜனநாயகன். சமரச பேச்சால் காங்கிரசுக்கு கதவடைப்பு. எதிர்க்கட்சிகளால் எனக்கு சவக்குழி தோண்ட முடியாது. ராஜ்யசபாவில் பிரதமர் மோடி காட்டம். புதிய கூட்டு குடிநீர் திட்டங்கள் முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். பிஎட் மாணவர்களின் ஸ்வயம் படிப்புக்கு மாற்றாக 4 புது வழிமுறைகள் அறிமுகம். நடிகர் NS கிருஷ்ணன் சிலை கலைவாணர் அரங்கில் திறப்பு. மாற்றுத்திறனாளிகளை 14 மணி நேரம் பஸ்ஸில் அடைத்து வைத்தது போலீஸ். சத்துணவு ஊழியர்கள் 3ஆம் நாளாக போராட்டம். டாஸ்மாக் பணியாளர்களுடன் அமைச்சர் நடத்திய பேச்சு தோல்வி. ஒப்பாரி வைத்து போராடிய ஊரக பணியாளர்கள் கைது. போராடினால் பணி நீக்கம். பணியாளர்களுக்கு மிரட்டல். கௌரவ விரிவாளர்கள் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. பிரதமர் மோடியை தாக்க காங்கிரஸ் எம்பிக்கள் சதி. லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா தகவல். பிரதமரின் பதிலுரையின்றி நிறைவேறிய தீர்மானம். ஓலா ஊபருக்கு போட்டியாக பாரத் டாக்ஸி அறிமுகம். கார்கே அமைச்சர்கள் காரசார விவாதம். தர்பூசணியுடன் வெடிபொருட்கள் கடத்தல். 18,000 செலட்டின் 4,500 டெட்டனேட்டர் பறிமுதல். நிலக்கரி சுரங்க வெடிவிபத்து 16 தொழிலாளர்கள் பலி. அபுதாபி லாட்டரியில் கர்நாடக இளைஞருக்கு ரூபாய் 49 கோடி பரிசு. குறைபாடுகளை ஆய்வு செய்து சரியான நடவடிக்கை எடுக்க தனிநபர் கமிஷன். திருப்பதி லட்டு பற்றி ஆந்திர முதல்வர் சந்திரபாபு அறிவிப்பு. நற்சான்றிதழ் வழங்கவில்லை பவன் கல்யாண். பிரதமர் ஒளிந்து கொள்கிறார் பிரியங்கா. அதிகார வரம்பை திரும்பப் பெறுக மம்தா பானர்ஜி. ஓட்டுகளை நீக்க முயற்சி அகிலேஷ் யாதவ். 100 வயது முதியவர் 42 ஆண்டுக்கு பின் கொலை வழக்கிலிருந்து விடுதலை. படிக்கட்டில் தவறி விழுந்த சகோதரருக்கு காலில் முறிவு. தேர்தலுக்காக இலவச அறிவிப்பு. விரைவில் வழக்கு விசாரணை. சபரிமலை ரயில் பாதை திட்டம் பச்சை கொடி காட்டியது கேரளா. அங்கமாலி எருமேலி. வெனிசுலாவிடம் கச்சா எண்ணெய் வாங்க சாத்தியக்கூறுகளை ஆராய அரசு தயார். வெளியுறவு அமைச்சகம் விளக்கம். தாயை சரமாரியாக குத்தி கொன்ற மகன் வேலைக்கு செல்ல அறிவுறுத்தியதால் வெறி. சபரிமலையில் நெய் மோசடி. தேவசம்போடு அதிகாரி கைது. மரங்களை வெட்டியவருக்கு ரூபாய் 1 லட்சம் அபராதம். மாணவியின் அறையில் ED ரெய்டு.